هدانا لهذا وما كنا لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا نبينا وسندنا مولانا محمد النبي ورسوله الصلاة والسلام عليك يا سيدي خذ بيدي كبرت التي وأدركنا شفيع المؤمنين. قال الله تعالى إنك على خلق عظيم صدق الله العظيم. அன்பான மாதாக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளினால் நாமெல்லாம் அருள் நிறைந்த ஒரு நாளில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடு ஈரோடு உலகத்திற்கு வெளிப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம். அந்த பெருஞ்சோதியை உலகத்தில் வெளிப்பட்ட மாதம் என்பதனால் இந்த மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நூரே முஹம்மதியா என்று சொல்லப்படுகிற அந்த பெருஞ்சோதி பேரொளி இந்த உலகத்திற்கு வெளிப்பட்ட நாள் என்பதனால் அந்த திங்கட்கிழமைக்கு மாத்திரம் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த ஒரு நேரத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழப்படுகிற ஸலவாத்து சொல்லப்படுகிற புகழ்ந்து பேசப்படுகிற இடங்களில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. மலக்குமார்கள் எல்லாம் அந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்ச்சியை பேசப்படுகிற சொல்லப்படுகிற இடங்களில் எல்லாம் மலக்குமார்கள் எல்லாம் அந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். நாமெல்லாம் மிகப்பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற்றிருக்கிறோம். இது கடைசி வரை நம் ஆயுள் முழுவதும் நீடித்திருக்க அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் என்பது அது முடிக்கப்படாத ஒன்று, அதற்கு முடிவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை மேன்மைகளை சொல்லி எவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் இல்லை. அதற்கு அல்லாஹ்வே அங்கீகாரம் கொடுத்திருக்கிறான். வரஃபக்னா லக ذிக்ரக், நபியே நாயகனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய சிறப்பை உயர்வை நான் உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். உயர்த்தி விட்டேன் சொல்லல, உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். ஆக வாழ்நாள் முழுவதும் உலகம் அழியும் காலம் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் மேன்மேலும் நிமிடத்திற்கு நிமிடம் நொடிக்கு நொடி உயர்த்தி கொண்டே இருக்கிறான் அல்லாஹ். அப்படி அல்லாஹ்வே உயர்த்தும் போது நாம அவனுடைய புகழை சிறப்புகளை சொல்லி நிச்சயமாக நம்மால் முடிக்க முடியாது. ஆனால் சிறப்புகளை நாம் சொல்லி ஆக வேண்டும், கேட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்திதான் அல்லாஹ்வுடைய திருப்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்தியை பெற்றால்தான் நம்ம அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற முடியும். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றால்தான் ஈருலக வாழ்க்கையில் நாம
வெற்றி கொள்ள முடியும். ஆக இருளர் வாழ்க்கை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தியை பெறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள் எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த உதவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி என்கிற பெயரில் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ததின் காரணத்தினால் உதவி செய்தவர்கள் புண்ணியம் பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ்ச்சி தேவையில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதனால் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதனால் யார் புகழ்கிறார்களோ ஸலவாத்து சொல்கிறார்களோ அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதனால் அவர்களை புகழ்வதனால் மேன்மை அடைகிறார்கள். அப்படி மேன்மை அடைகிற நன்மைக்கூட அல்லாஹ் நம்மை சேர்த்துவிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தான். இந்த உலகத்திற்கு அத்துணைக்கும் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மனிதர்களுடைய ரூகள், உயிர்கள் அனைத்திற்கும் அடிப்படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதெல்லாம் சேர்ந்திருக்கிறதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் புனிதம் பெற்றவைகளாக வாழ்க்கையில உலகம் அழியும் காலம் வரை மக்களால் போற்றப்படுகிறதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அவைகளுக்கென்று ஒவ்வொரு தனிச்சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த அடிப்படையில் நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணம் என்பது அது நம்மால் சொல்லி முடிக்க முடியாத ஒன்றை சொல்லி இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாயால நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை நற்குணத்தை நிச்சயமாக பூர்த்தியாக்க முடியாது. ஆனால் நாம் புனிதம் பெற வேண்டும் இல்லையா? அதனால் அல்லாஹ் நம்மை அதை பேச வைத்திருக்கிறான், கேட்க வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணம் என்பது அது மிக உயர்ந்த ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை என்று எதையும் நாம் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாது, அவர்களிடத்தில் இது இல்லை என்று எந்த நல்லதையும் நம்மால் நிச்சயமாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அனைத்தையும் ஒரு சேர பெற்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு யூதர் பாதிரியார் வந்து செய்தினா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து கேட்கிறார், உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்மைகளை, நல்ல குணங்களை வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை நான் சொல்வதை விட செய்தனா பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப தகுதி பெற்றவர்கள், தெரிந்தவர்கள். அதனால நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க சொல்லி செய்தனா உமர்லாங்க சொன்னார்கள். இப்போ செய்தனா பிலால் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் அந்த யூதர் பாதிரியார் கேட்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்களை எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, சொல்லுங்க, நான் கேட்கணும் கேட்கிறாரு. செய்தனா பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, என்னை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை சொல்வதற்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா முழு தகுதி பெற்றவர்கள். அதனால அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி செய்தனா பிலால் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. இப்போ நேரம் இந்த பாதிரியார் போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாரு. செய்தனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, என்னை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி
முழுமையாக தெரிந்தவர்கள் செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு. அதனால நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க சொல்லி செய்தனா அன்னை பாத்திமா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. நேர இந்த பாதிரியார் செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவங்கள்ட்ட போய் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணங்களை நல்ல தன்மைகளை எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாருங்கள், சொல்லுங்க நான் கேட்கணும்னு சொல்லி அந்த பாதிரியார் கேட்டார். செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு சொன்னாங்க, உலகம் எவ்வளவு பெரியது, உலகத்துல நிறைய பொருட்கள் இருக்குது, பொருட்களுக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியாது. உலகத்துல எத்தனை பொருட்கள் இருக்குது, அதை நம்ம என்ன முடியுமா? முடியாது. உன்னால முடியுமான்னு கேட்டாங்க. உலகத்துல எத்தனை பொருட்கள் இருக்கிறது, காண்பதெல்லாம் பொருட்கள், அப்படி நிறைந்திருக்கிற உலகம் பூராவும் நிறைந்திருக்கிற பொருள்களை உன்னால எண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அவர் முடியாதுட்டார். அது எப்படி முடியும்? ஆக அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், இந்த உலகத்தில் உள்ள பொருட்களையே என்னால் எண்ண முடியல. உலகம் யாருக்காக படைக்கப்பட்டதோ, உலகம் யாருக்காக உருவாக்கப்பட்டதோ, உலகம் உருவானுடைய அந்த மூல பரம்பொருளை அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை பற்றி நான் இப்படி சொல்லி முடிக்க முடியும்? அதை சொல்லி முடிக்க முடியாத ஒன்று, அதுக்கு எல்லையே கிடையாது என்று செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு சஹாபியுடைய தன்மையை சொன்னாங்க. இந்த சஹாபி நீங்கள் இப்படி தன்மையுள்ளவர்கள், நீங்க இப்படி தன்மையுள்ளவர்கள், அது ஒவ்வொரு சஹாபியுடைய உடல்நலன்களை தன்மை பற்றி சொன்னாங்க. இப்போ கடைசி வரை அந்த இடத்துல செய்தனா சித்திக் நாயகம் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. கடைசி வரை அவங்களை சொல்லவே இல்லை. சித்திக் நாயகத்துக்கு பொறுக்கல, எல்லாரையும் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எந்த நேரத்தில் நான் ஒன்னா சேர்ந்து இருக்கிறேன், என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லலையா சொல்லி ஆதங்கத்தினால வெளியே அப்பட்டமா கேட்டுட்டாங்க. யார சொல்லலாம், எல்லா சகாபாக்களையும் சொன்னீங்க, என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, எனக்கு ஒரு நற்குணம் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நற்குணங்கள் என்று 360 நற்குணங்கள் இருக்கிறது. நல்ல குணங்கள் என்று சொல்லி 360 நல்ல குணங்கள் இருக்கிறது. அந்த 360 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக உலகத்துல நல்ல குணங்கள் இருக்கிற எத்தனை நல்ல குணங்கள் இருக்கிறதோ அத்தனையும் சித்திக் நாயகத்திடத்தில் இருக்கிறது. ஆனால் அதைவிட மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்னென்ன நல்ல குணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கும் என்று நாம் அவருடைய மேன்மையை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்ல குணங்களை நல்ல தன்மைகளை நிச்சயமாக நாம பூராத்தையும் அதை முழுமையாக்கிட நிச்சயமாக முடியாது என்றாலும் கூட சில நல்ல குணங்களை சில தன்மைகளை மனிதர்களுக்காக சமுதாயத்திற்காக ஸல்லல்லாஹு வெளிப்படுத்தினார்கள். அதை நாம் சிலதை மாற்றி நாம் சிந்திக்கலாம். ஸல்லல்லாஹு மன்னிக்கும் மனப்பான்மை மிகுந்துள்ளார்கள். ஏனென்று சொன்னால் மன்னிக்கும் மனப்பான்மை என்பது மிக உயர்ந்த ஒரு குணம். அந்த மன்னிக்கும் மனப்பான்மை மன்னிக்கும் தன்மை என்கிற ஒரு நல்ல குணத்துல விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை இருக்கிறது, சகிப்புத்தன்மை இருக்கிறது, பொறுமை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. இப்படி பல நல்ல தன்மைகள் ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த மன்னிக்கும் மனப்பான்மை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மன்னிக்கும் மனப்பான்மையை ரொம்ப அதிகமாக சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்லும்போது மக்களிலேயே மிக கெட்டவன் யார் தெரியுமா என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அவங்க கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இது என்ன சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பற்றி கேட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஒரே ஒரு பதில் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். யார் ரசூல் எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. அதற்கு ஸல்லல்லாஹு விளக்கம் கொடுப்பார்கள். அவங்க கேட்டாங்க, ஒரு முறை கேட்டாங்க, உலகத்துல மனிதர்களையே மிக கெட்டவன் யார் தெரியுமா? தனித்து உட்கார்ந்து சாப்பிடுவான், எப்பவுமே தனிமையே தனித்து உட்கார்ந்து சாப்பிடுவதே பிரியப்படுவான். அதாவது வேற வழியில் எல்லாரோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடத்தான் மனசு இருக்குது. ஆனால் சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தனியே உட்கார்ந்துதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவன், தனக்கு கீழே பணி செய்பவர்களை மிகவும் கண்டிப்பாக நடத்துபவன், இவன் மனசிலேயே மனிதர்களிடையே மிக கெட்டவன். அதே மாதிரி ஒன்றாக சேர்வதை தடுப்பவன், ஜமாத்தா கூடுறத 4 பேர் ஒன்னா சேர்ந்திருக்கு அவனுக்கு பிடிக்காது, சண்டை எடுத்து விட்டு பிரிச்சு விட்டுருவான். இப்படி உள்ளவன். இவரைகளை விட மிக கெட்டவனை நான் சொல்லட்டுமா சொல்லி அடுத்து சொல்றாங்க சிலாசர்கள். மக்கள் இவனிடம் பேசுவதை கோபப்படுவார்கள், இவன் எல்லாம் போய் மனுஷன் பேசுவானா அப்படின்னு சொல்லி மக்கள் அவரை பார்த்து அந்த மனிதனை பார்த்து எரிச்சப்படுவார்கள். அதே மாதிரி அந்த மனிதன் மக்களை பார்த்து பேசுவதற்கு கோபப்படுவான், எரிச்சல்படுவான். எப்போ பார்த்தாலும் 1/2 கிலோ நம்ம பாசையில 1/2 கிலோ இந்திய வாயில போட்டு உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அது மாதிரி எப்போ பார்த்தாலும் சிடுமுந்தியாவே உட்கார்ந்துட்டு இருக்காது, இப்படி உள்ளவன். அதே மாதிரி இவனை விட கெட்டவனை நான் சொல்லட்டுமா சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இந்த மனிதன் இப்படிப்பட்டவன் வந்தாலே தீமைதான் நடக்கும், நல்லதே நடக்காது. ஒரு 4 பேர் 10 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, அதுக்கு மத்தியில ஒரு மனுஷன் வந்தான்னு சொன்னா, அப்படிப்பட்டவன் வந்தான்னு சொன்னா அந்த இடத்துல தீமைதான் நடக்கும், அவனால நல்லது நடக்காது. அப்படி உள்ளவன். இவனை விட மோசமானவனை கெட்டவனை நாம் சொல்லட்டுமான்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். யார் தவறு செய்து ஏதாவது தவறு செஞ்சுட்டு இவனிடம் போய் மன்னிப்பு கேட்டால், தெரியாம செஞ்சுட்டேன், ஏதோ அவசரத்தில் பண்ணிட்டேன் பொறுத்துங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு தவறு செய்தவனை அவன் போய் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் பொறுத்து கொள்ளாதவன், மன்னிக்காதவன், இவனை விட உலகத்துல மிக கெட்டவன், மோசமானவன் உலகத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லி காட்டினார்கள். ஆக மன்னிக்கிற மனப்பக்குவம் என்பது மிக உயர்ந்த ஒரு காரியம். அதுல ஸல்லல்லாஹு அவர்கள் மிக உயர்ந்து இருந்தார்கள். ஒரு செய்தியை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அவர்கள். ஃபிரௌனும் இப்லீஸ் இருக்கார் இல்லையா, ஃபிரௌனும் இப்லீஸும் ஒரு நாள் ஒன்னா சந்திச்சாங்க. இப்லீஸ் ஃபிரௌனை பார்க்க வந்தான். இப்லீஸ் முதல்ல ஆரம்பிக்கிறான் ஃபிரௌன்கிட்ட, அட பாவி, நான் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவன், உலகத்துல உலகம் அழியும் காலம் வரை மக்களை பூரா வழிகெடுத்து புட்டு சோறாக்கி நரகத்துல தழுற ஒரு மரத்தை வாங்கி வந்திருக்கிறேன். என்னால மனுஷர்களை எந்த அளவுக்கு நரகத்துல கூட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கூட்டு போறதுக்கு நான் வரம் வாங்கி வந்திருக்கிறேன். ஆனா இப்படிப்பட்ட நானே ஒரு நாள் கூட அனர உடுக்கும்லான்னு சொன்னதில்லை. நான் தான் உங்களுடைய இறைவன், நான் தான் அல்லாஹ்னு சொல்லி நான் ஒருக்கு கூட சொல்லலை. ஆனா என்னையெல்லாம் ஓவர்டாக் பண்ணி எங்கிட்ட பாடம் படித்தனி உனக்கு ஒரு கூட்டத்தை அமைச்சுக்கிட்டு பணம் ஒப்புக்கும்லாரா, நான் தான் இறைவன், நான் தான் உங்களை எல்லாம் படைத்தவன், நான் தான் அல்லாஹ்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறிய, எவ்வளவு மோசமான இருக்கிறியா அப்படின்னு சொல்லி இப்லீஸ் ஃபிரௌன்கிட்ட சொன்னான். ஃபிரௌன் சொன்னா, என் உதவி நான் மோசமானவன் தான், ஆனால் சொல்றவன் தான், ஆனா என்னை அல்லாஹ் ஒரு நேரத்துல மன்னித்துக் கொள்வான். நான் தான் அல்லாஹ் என்று சொல்லியிருந்தாலும் கூட மனமுருகி நான் மன்னிப்பு கேட்டால்
அல்லாஹ் மன்னித்துக் கொள்வான். ஆனால் நீ உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று சொன்னான். அப்ப இப்லீஸ் வழிக்கு வந்துட்டான். அதுக்கு மேல அவன்கிட்ட வாதாடல. இப்லீஸ் வழிக்கு வந்து சரிப்பா, ரெண்டு பேருமே மோசமானவன். ஃபிரௌன் கேட்டான், உலகத்திலேயே நான் அனரப்புக்குள்ளான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அல்லாஹ்ட்ட இருந்து சபிக்கப்பட்டவனா வந்திருக்கிற, உலகத்திலேயே நம்மை விட மோசமானவன் அயோக்கிய உலகத்துல யாருமே கிடையாது, யாரும் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் கேட்கிறான். இப்லீஸ் சொல்றான், ஆம், நம்ம இருவரை விட மிக மோசமானவன் கெட்டவன் உலகத்தில் இருக்கிறான். யாருன்னு கேட்கலாம். இப்லீஸ் சொல்றான், யார் மன்னிப்பு கேட்டு ஒரு மனிதனிடம் ஒரு மனிதன் தவறு செய்து அந்த தவறுக்காக பொறுத்துக் கொள்ளும்போது கேட்டதுக்கு அப்புறமும் யாரு மன்னிக்கலையோ, அவனுடைய தவறை யார் பொறுத்துக் கொள்ளவில்லையோ, அவன் உலகத்துல நம்மை விட மோசமானவன் என்று இப்லீஸ் சொன்னான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஸல்லல்லாஹு சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மன்னிப்பு மனப்பக்குவம் என்பது மிக உயர்ந்த ஒரு தன்மை. எனவேதான் ஸல்லல்லாஹு அவர்கள் பார்த்து சொன்னான், யாரெல்லாம் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னியுங்கள் சொன்னாங்களோ. யாரெல்லாம் உங்களிடத்துல மன்னிப்பு கேட்டார்களோ அவருடைய பாவத்தை மன்னியுங்கள் சொன்னாங்களோ. ஸல்லல்லாஹு உலகத்துல யாராலும் செய்ய முடியாது. சொர்க்கத்தை யாரா வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு சில நிமிடங்கள், சில நொடிகளுக்கு முன்னால் பெரும்பாவியாக இருந்தவர்களை, நரகத்திற்கு சொந்தமானவர்களை சில நிமிடங்களில், சில நொடிகளில் ஸல்லல்லாஹு அவர்கள் சுவனவாதியாக்கி, அல்லாஹ்வுடைய திருப்திக்குள்ளவராக்கி, உலகத்துல தலை சிறந்த ஒரு திறமையாளராக மக்களுக்கு வழிகாட்டும் மிகப்பெரிய ஒரு புனிதவான்களாக ஸல்லல்லாஹு அவர்கள் மாற்றி காட்டினார்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹ் கொடுத்திருக்கிற தனித்தன்மை. ஸல்லல்லாஹு அவர்களை அந்த நேரத்தில் எவ்வளவு பேர்கள் கஷ்டப்படுத்தினார்கள். வாயால நிறைய பேர் திட்டினார்கள். ஸல்லல்லாஹு அவர்களையும் சஹாபாக்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் எவ்வளவு பேர் பேசிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் இவர்களை எல்லாம் கொல்லுங்கள் என்று சில பேர்களை சொன்னார்கள். என்ன அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு சஹாபாக்களுக்கு துன்பங்களை, கெடுதல்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு ஆபு செய்தனா காபூல் சுகைர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அவர்களை வாய்க்கு வந்தபடி காதால கேட்க முடியாத வார்த்தையால திட்டினார்கள். ஸல்லல்லாஹு அவர்களை திட்டினார்கள், சஹாபாக்களை திட்டினார்கள், அவருடைய குடும்பத்தார்களை திட்டினார்கள், இஸ்லாமியர்களை திட்டினார்கள். காதில் கேட்டு ஸல்லல்லாஹு அவர்கள் காபூல் சுகைரை எங்க பார்த்தாலும் கொன்று விடுங்கள், கொல்லுங்கள் சொல்லி ஸல்லல்லாஹு அவர்கள் கட்டளையிட்டாங்க. சஹாபாக்கள் எல்லாம் காபூல் சுகைர் எங்கேயாவது இருக்கிறான்னு சொல்லி கொல்றதுக்கு தேடிட்டு இருந்த நேரம் அந்த செய்தியும் கூட அந்த செய்தினா காபூல் சுகைர் ரலியல்லாஹு காது கேட்டு மனம் திருந்தி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று அவருடைய சன்னிதானத்துல தன்னுடைய திறமையினால இருக்கிற அந்த கவிதைத்துவத்தினால ஸல்லல்லாஹு அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. இப்போ கடைசியில ரசூலுல்லாஹ் உங்கள் மன்னிக்கும் மனப்பான்மை மிகுந்த உள்ளவர்கள், யாரையும் தண்டிக்க வேண்டும் நினைக்க மாட்டீர்கள், உங்களால் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திய, உங்களுடைய மனசை புண்படுத்திய அந்த காபூல் சுகைர் உங்களிடத்துல வந்து நின்று மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பீங்களா சொல்லி செய்ய காபூல் சுகைர் கேட்கிறாங்க. நான் மன்னித்து விடுவேன் சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னார்கள்.
நான் தான் அந்த கவுன் சுகர் சொல்லி தன்னுடைய வேடத்தை எல்லாம் எடுத்து காட்டிய பொழுது ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய புனிதம் நிறைந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத அந்த தன்னுடைய மேதியில் தவழ்ந்து கொண்டிருந்த அந்த புனிதமான மேலங்கியை அந்த ஆடையை எடுத்து செய்தனா கவுன் சுகரில்லானவர்களுக்கு அணிவித்து அவர்களை சிறப்புப்படுத்தினார்கள். சகாபாக்கள் எல்லாம் நான் தான் அந்த கவுன் சுகர் சொன்ன உடனே அவர்களை கொள்வதற்கு முனைந்த போது ஸல்லல்லாஹு அவர்கள் அவரை விடுங்கள், அவரை மனம் திரும்பி அவர் வந்திருக்கிறார் சொல்லி ஸல்லல்லாஹு அவரை ஆறத் தழுவி தன்னுடைய மேலில் இருந்த அந்த துண்டை எடுத்து செய்தனா கவுன் சுகருக்கு கொடுத்து அணிவித்து சங்கைப்படுத்தினார்கள். இன்றும் கூட செய்தனா அந்த கவுன் சுகர் இல்லாதவர்கள் பாடிய ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி சொல்லிய அந்த புகழ்பாக்கள் புகழ்ச்சி இன்னும் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமான ஸல்லல்லாஹு அவர்கள் மன்னிக்கும் மனப்பான்மையில மிகுந்து காணப்படுகிறார்கள். எனவேதான் நாம மௌலிது ஷரீஃபில் அந்த கஃபாருல் ஹத்தாயா யா ரசூலுல்லாஹ் எங்கள் பாவங்களை தவறுகளை மன்னிக்கக் கூடியவர்களாக இருக்கிறீர்கள், எங்களுடைய பாவங்களை எல்லாம் தவறுகளை எல்லாம் மன்னித்து எங்களை சுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி நாம மௌலிது ஷரீஃபில் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அவர்கள் வாக்கு காப்பாற்றுவதிலிருந்து மிக உன்னதமாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அவர்கள் அவங்க செய்யற ஒவ்வொரு செயலும் சமுதாயத்திற்காக செய்தார்கள். வார்த்தை தன்னுடைய சமுதாயம் ஒட்டுமொத்த மனித சமூகமும் திருந்த வேண்டும், வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு அவர்களிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தன்மையும் ரொம்ப உயர்ந்ததா இருந்துச்சு. உதவிய உடன்படிக்கையில அந்த உடன்படிக்கை யாருக்குமே பிடிக்கல, சகாபாக்களுக்கு யாரும் ஒத்துக்கல. ஏன்னு சொன்னா மக்காவாசிகள் எல்லாம் அன்னைக்கு யார சொல்லலாம் மக்கால இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னா திருப்பி அனுப்பிடணும். ஆனா மதீனாவில இருந்து யாராவது மக்காவுக்கு வந்தாங்க நான் திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த உடன்படிக்கைக்கு ஸல்லல்லாஹு அவர்கள் கையெழுத்து போட்டுட்டாங்க. சகாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆதங்கம், ஏன் ஸல்லல்லாஹு இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு மேல இருந்தாலும் கூட அவர்களுக்கு மறுப்பு சொல்வதற்கோ அவர்களுடைய பேச்சுக்கு மாற்றி பேசுவதற்கோ சகாபாக்களுக்கு யாருக்குமே துணிவில்லை, மனமும் இல்லை என்பதனால் சகாபாக்கள் அமைதியா இருந்துட்டாங்க. இந்த உடன்படிக்கைக்கு பின்னால செய்த அபூ பஸீர் ரலியல்லாஹு மக்காவில இருந்து ரொம்ப வேதனைப்பட்டு மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட ஓடி வர்றாங்க. பின்னால 2 பேரும் பிடிக்கிறதுக்கு ஓடி வர்றாங்க. மதீனாவுக்குள்ள ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட போய் நின்றுட்டாங்க. யா ரசூலுல்லாஹ் கொடுமைப்படுத்துற என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி. ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த 2 பேர்கிட்ட செய்த அபூ பஸீர் ரலியல்லாஹு அவர்களை பிடித்து கொடுத்தார்கள், கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. திருப்பியும் அந்த அபூ பஸீர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 2 பேரை கண்ணையும் மறைச்சிட்டு மக்காவுக்கு போற வழியிலே திருப்பி மதீனாவுக்கு யா ரசூலுல்லாஹ் நான் போக மாட்டேன், என்னை அனுப்பாதீங்கன்னு சொன்னாங்க. நான் அவர்கள் வந்தால் திருப்பி அவர்களோடு நான் அனுப்பி வைப்பேன், நான் உடன்படிக்கைக்கு வாக்குறுதிக்கு மாறு செய்யாதன்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அபூ பஸீர் ரலியல்லாஹு அவர்கள் அதோட தலைமுறையாயிட்டாங்க. அப்படியே காடு வனாந்தரத்துல போய் அப்படியே போயிட்டாங்க. ஒரு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, நபித்துவத்துக்கு முன்னாடி ஒரு சஹாபி செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அபில் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, நபித்துவத்துக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி கூட நான் வரவு செலவு வச்சிருந்தேன், கொடுக்கல் வாங்கல் வச்சிருந்தேன். வியாபார நிமித்தமா கொடுக்கல் வாங்கல் எனக்கும் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு அமௌண்ட் கொஞ்சம் பணம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு நான் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அப்ப நான் ஒரு நாள் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல நின்னுங்க, நான் பணம் எடுத்து தர்றேன்னு சொல்லி ஒரு இடத்துல நிக்க சொல்லி நான் அவர்கிட்ட போயிட்டேன். மறந்து போச்சு.
ஸல்லல்லாஹு அவங்கள நிக்கத்துக்கு மறந்து போச்சு, சொன்னது மறந்து போச்சு. 3 நாட்கள் கழித்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பணத்தை புரட்டி கொண்டு ஸல்லல்லாஹு அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு போற அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அதே இடத்தில் அப்படியே நிற்கிறாங்க. 3 நாள் கழிச்சு வந்து என்னை எந்த அளவு கோபம் இருக்கும், கோபமே படல, முகத்தை கொஞ்சம் கூட சுளிக்காமல், நண்பரே உனக்காண்டி 3 நாள் நான் காத்துட்டு இருக்கிறேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு கேட்டார்கள். யாரை சொல்றா, நீ மன்னித்துக் கொள்ளுங்கள், போயிட்டு அப்படியே பல வேலை மறந்துட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லி அந்த சலாபி மிக ரொம்ப மனம் மருந்தி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டதாக வரலாறு கூறுகிறது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அவர்கள் மன்னிப்பு மனப்போக்கம் உள்ளவர்களாக, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை அதனாக அதையே அதை பார்த்துத்தான் அந்த நல்ல தன்மைகளை, நல்ல குணங்களை, நல்ல செயல்பாடுகளை பார்த்தே நிறைய பேர் பெரிய பெரிய இஸ்லாமக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு முன்னால் ஆண்டவனிடமாக வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹுடைய செயல்பாடுகளை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்தார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் எதை சொன்னாலும் சரி, யாருக்கும் எந்த ஒரு மன கஷ்டம் இல்லாமல் பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சு எந்த சஹாபியையும் எந்த மனிதரையும் எந்த ஒரு மன கஷ்டத்தின் ஆழ்த்தாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அவர்கள் பேசுவார்கள். உலகத்திலேயே வந்து சில வார்த்தைகளை கூறி அந்த சில வார்த்தைகள்ல நிறைய பொருளை, நிறைய ஞானங்களை அடக்கி சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான், அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அல்லாஹ் அந்த சக்தியை, உயர்வை, தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை பற்றி அவருடைய மேன்மையை, அவருடைய நல்ல குணங்களை நாம சொல்ல ஆரம்பித்தோம், கேட்க ஆரம்பித்தோம் சொன்னா அதுக்கு முடிவே கிடையாது. அது எல்லையில்லாத ஒரு விஷயம், எல்லையில்லாத ஒன்று. அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், இன்னக்க லஅலா ஹுலுகின் அலீம், மிக உயர்ந்த ஒரு குணத்தில் ஹபீபே நாயுமே நீங்கள் இருக்கிறீர்கள் சொல்லி அல்லாஹ்வே அங்கீகாரம் கொடுத்திருக்கிறான். இமாம் மூசர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும்போது, அக்ரிம் பி ஹல்கி நபி நிஸானகு ஹுலுகுன் பில் பஷ்ரி முஸ்தமிரின் பில் ஹுஸ்னி முத்தஸமி. நற்குணம் என்பது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அலங்கரித்து படைப்பு கோலத்தின் அத்துணையை விட மிக உயர்ந்த ஒரு நல்ல தன்மையை அடைந்தது. அது ஸல்லல்லாஹு அவர்களை வைத்துத்தான். நல்ல குணம் என்பது, நற்குணம் என்பது அது மேன்மை அடைந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்ததினால்தான். நல்ல குணம் என்பது கிடையாது, அதற்கு உயர்வில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நின்றதால் நற்குணம் என்பதற்கு உயர்ந்ததாக உலகத்துல காணப்படுகிறது என்று செய்தனா இமாம் பூசரி சொல்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய பகுதிகளில் சொல்லி காட்டும் போது மென்மையில் ஸல்லல்லாஹு அவர்கள் பூ போன்றவர்கள், மென்மையானவர்கள். ஒரு பத்ரி ஷரஃபி, மேன்மையில் பூரண சந்திரன் போன்றவர்கள். அவர்களுடைய மேன்மையை இப்படித்தான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கடைசியில இமாம் பூசல்லா அவங்க சொல்லும்போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது, எல்லையில்லாத ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்ச்சி. அவருடைய புகழை, அவர்களுடைய மேன்மையை சொல்வதற்கு உலகத்துல எத்தனை நாவுகள் இருந்தாலும் அதை விட மேன்மையானதாகத்தான், மேன்மையுள்ளதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி செய்தனா இமாம் பூசரி சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி புகழ்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த புகழ்ச்சியை வாழ்நாள் முழுவதும் நாம் புகழ்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்களை புகழ்வதனால் மேன்மை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். வாழ்நாள் முழுவதும் மௌத் வரை, மௌத்துக்கு பின்னாடியும் ஸல்லல்லாஹு அலைஹி மீது ஸலவாத் சொல்கிற மிகப்பெரிய ஒரு நசீபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் பேருள்ளான உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்களோ
அத்தனையும் அணு பிசகாமல் ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன விஷயத்தையும் கூட பிசகாமல் பெறலாமல் பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். அவர்களை பின்பற்றி யாரெல்லாம் அவருடைய திருப்தியை பெற்றார்களோ அந்த நல்ல மக்களோடு அல்லாஹ் நம்மை உலகத்திலும் மறுலோகத்திலும் சேர்த்தொள்ள வேண்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அனைத்து வருகிறது நமக்கு உரையாற்றிய ராஜாவுக்கு நமது சார்பாகவும் நமது ஜமாத் சார்பாகவும் நன்றி. நாளை மறுநாள் மௌலவி எம்எஸ்சி அப்துல் காதர் ஆலிம் அருசி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் தனித்தன்மைகள் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதிலும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.